உன் குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுட்டு வா. ஏன் சாமி, என் குலசாமியை கும்பிட்டா என் பிரச்சனைல தீந்துருமா? அப்படித்தான் வச்சுக்கேன். சாமி கேட்குறேன்னு கோச்சுக்காதீங்க. ஊரில் எவ்வளோ கோயில் இருக்கு, எத்தனையோ சாமிங்க இருக்கு. அந்த சாமிங்கெல்லாம் என் பிரச்சனை தீக்காதா சாமி? நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு போய் குலதெய்வ சாமியை பார்க்க சொல்றீங்க? காரணமாக தான் சொல்கிறேன். உனக்கு புரியும்படியா சொல்லவா? சரி சாமி. ஒரு ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சா அது பாத்திரத்தில் தங்குமோ? கீழே மொத்தமும் போயிடும். ஆக தண்ணி பிடிச்சி வைக்கணும்னா ஓட்டை இல்லாத பாத்திரம் அவசியம். அப்போ குலசாமிங்கிறது பாத்திரம் மாதிரி. நான் சரியா கும்பிடாதனால என் வாழ்க்கை ஓட்ட பாத்திரம் மாதிரி ஆயிடுச்சுங்களா சாமி? நீ மேற்கொண்டு எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம், எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுட்டு அங்க போய் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு, அதாவது கும்பிட்டுட்டு வா. அப்புறம் எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன்.